ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ பியூரி எப்படி பண்ணணுன்றதை நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ பியூரி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும், சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு நான் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். குட்டி சைஸ் பொட்டேட்டோ தான் 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா பீலர் வச்சு தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தா போதும், டெய்லி கொடுக்க வேண்டாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வேக வைக்கிறேன். தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அதிகமாக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம். கரெக்டாக அந்த தண்ணியும் அந்த பொட்டேட்டோவும் வேகிற அளவுக்கு வற்றி வர்ற அளவுக்கு வச்சா போதும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே கரெக்டாக வற்றி வந்துடும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக பிரெஸ்ட் மில்க், அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கவ் மில்க் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். 1 இயர் வரைக்கும் பேபிஸ்க்கு கவ் மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ பியூரி 5 மந்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும். 6 மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு டைம் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பாப்பாவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கலாம். வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி கொடுக்க வேண்டாம், வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் கொடுங்க.